இடம்படம் என்டர்டைன்மெண்ட் நேர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் இடையே பத்தி பேசிட்டு இருக்கோம். குறிப்பா இன்னைக்கு எவிக்ஷன் இதை பத்தி நம்ம பேச போறோம். இன்னைக்கும் நம்ம கூட இதை பத்தி பேசுறதுக்காக பிரியகுருன் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஃபர்ஸ்ட் நம்ம ரிவ்யூ பார்த்துடலாம். நம்மளுக்கு டைம் இல்லை இன்னைக்கு, ஸோ சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்த இதுக்கு போகலாம்னு நினைக்கிறேன் நான். மரியா சுந்தர் அவங்க போட்டிருக்காங்க, இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்னால விழுந்த ஒரே நன்மை வந்துட்டு முத்து அவர்களின் நிஜ கொடூர முகம் வந்துட்டு வெளிவந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது நாங்க பல நாட்களா சொல்லிட்டு இருக்கோம், பட் உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியல அப்படின்றத சொல்றேன். முத்துன்னுட்டுன்னு அவர் வந்துட்டு அருமையான ரிவ்யூ, உங்களை தினமும் ஃபாலோ பண்ற அப்படின்னு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த டொமேட்டோ கட்டிங் எல்லாம் என்ஜாய்டு, சவுண்டு அதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. மேகலா வந்து பியூட்டிஃபுல் பொலைட் ரிப்ளை ஃபார் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மேம்னு போட்டிருக்காங்க. வி ஆர் யூஸ் டு இட் மேகலா, அது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பழகி போச்சு அந்த மாதிரி எல்லாம் வாங்கி வாங்கி. ஸோ அது புதுசா இல்லை எங்களுக்கு. என்ன பண்றது, அவங்கள பேசுறவங்கள போயிட்டு நம்ம வாயை அடைக்க முடியாதுன்றது தான். அதுக்கப்புறம் வந்துட்டு மேகலாவே போட்டிருக்காங்க, டுடே ஜேம்ஸ் சார் வந்துட்டு அப்ரிஷியேட்டட் அபவுட் சவுண்ட்ஸ் இன்னோசன்ட் அண்ட் கியூட்னுட்டுன்னு. மைட் பி அவரை நம்ம டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு அவரும் வந்துட்டு நம்ம என்ன கேட்டோமோ ரிக்வெஸ்ட் பண்ணோமோ அதை அவர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இஸ் டூயிங் தட்ன்றத நினைக்கிறேன் நான். ஸோ திஸ் ஏதோ ஒன்று அவருக்கு தெரியலன்றப்போ வந்துட்டு ஒரு விஷயத்த சொன்னாக்க அவர் சேஞ்ச் பண்ணிக்கிறது வந்துட்டு வெரி ஹாப்பி சார் அப்படின்றத சொல்லிக்கிறோம். எல்லாமே வந்துட்டு எங்க வியூவும் அப்படிதான் இருக்கு அப்படின்றது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சௌந்தர்யாவெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகா போட்டிருக்காங்க. முத்துக்கு பிஆர் இருக்கு, சவுண்டுக்கு பிஆர் இருந்தாலும் பரவாயில்லன்னுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பட் சௌந்தர்யாவுக்கு பிஆர் இல்லைன்றத நாங்க சொல்றோம். நாங்க குழலி வந்துட்டு சௌந்தர்யா செல்ல பிள்ளைதான் அப்படின்றாங்க. அதுதான் உண்மை. எல்லாருமே வந்துட்டு அவங்க வீட்டு பொண்ணாதான் பாக்குறாங்க. அது அதுக்கப்புறம் வந்துட்டு முத்து, மஞ்சரி, ஜாக்கு அதை பத்தி எல்லாம் போட்டிருந்தாங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன் நான் சிஸ்டர் பிரியா. அப்புறம் வந்துட்டு சாண்டி அவங்க வந்துட்டு போட்டிருக்காங்க, சாண்டியா சந்தியாவா, சந்தியா. சிஸ்டர் பிரியா, ஐ எம் ஃப்ரம் சிங்கப்பூர்னு போட்டிருக்காங்க. Why Muthu controlling everyone? This is not a பட்டிமன்றம். If asked by Kamala Hassanaka 3 weeksல ஒரு ரெட் கார்டு கொடுத்து he will be out ன்னு போட்டிருக்காங்க. அதுதான் உண்மை. Nowadays I'm not watching TV. I respect your review, sister. James Vasant ever said Muthu is a bad guy, liar, now hero? I don't understand. He's not fit to be a reviewer அப்படின்னுட்டுன்னு தெரியல. அவருக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு பார்க்கலன்றதுதான் நினைக்கிறேன். அது அந்த அளவுக்கு கமெண்ட் சொல்றதுக்கு எனக்கு வரல. சவுண்ட் இஸ் அ இன்னோசன்ட் கேர்ள். VJS don't know how to host the show. Always very rude to யார் போட்டிருக்காங்கன்னு தெரியல, ராணவா, பிடி ஹிம் அப்படின்னுட்டு போட்டிருக்காங்க. ஸோ சிங்கப்பூர்ல இருந்து நீங்க இது ஒரு கமெண்ட்டை போட்டிருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இதுதான் நடந்துட்டு இருக்கா. நாங்க விஜய் சேதுபதி நாங்க ஒரு ஹாஸ்டா கூட நாங்க மதிக்கல நாங்க, ஏன்னா அவ்வளவு மோசமா இருக்கு அவரோட ரிவ்யூ, இது அவரோட ஹாஸ்டிங் ஸ்டைலே அப்படின்றதுதான் சொல்ல வரும். ஆஸ் யூஷுவல் கணபதி சார் ரொம்ப லென்த்தியா தான் இருக்கு. இந்த முத்துக்குமரனுக்கு வந்துட்டு இதுவே இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. எந்த டாஸ்க் பிக் பாஸ் கொடுத்தாலும் அதுக்கு வந்துட்டு மேல அவருடைய அதிகமான டாஸ்க் மோட்ல கொண்டு வந்துடுறாரு அப்படின்னுட்டுன்னு சொல்லியிருக்காரு. குழப்பமும் செய்யறாருன்னு சொல்லியிருக்காரு. அது அவரோட மனோபாவம் அதுதான் சார் அப்படின்றத சொல்றேன். ஸோ வி ஆர் ஓவர் வித் இது ரிவ்யூஸ். லெட்ஸ் கோ டு ஷோ. ஃபர்ஸ்ட் ஹரேஷ், எவிக்ஷன் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் நான். எதிர்பார்க்கவே இல்லை. மேலதான் இருந்தாரு டிஆர்பில. என்ன சொல்றது, இப்படி பிஆர் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னுட்டுன்னு ஒரு புலம்பல் நம்மகிட்ட இருந்தது. இன்னொன்னு வந்துட்டு அந்த லிக்மெண்ட் டேரிங் வந்துட்டு இல்லவே இல்லை, நீங்க எங்களுக்கு அந்த டாக்டர் சர்டிபிகேட் கொடுங்கன்னுட்டு நம்ம ரொம்ப வற்புறுத்தினோம். அது ஒரு ரீசன் இருக்கு. அந்த லிக்மெண்ட் டேர் வந்துட்டு அவருக்கு வேணும்ன்றப்பெல்லாம் தான் யூஸ் பண்ணிக்கிறாரு. எதனா ஒண்ணு பண்ணு, இல்ல யாராச்சும் டான்ஸ் ஆடு, டாஸ்க் செய்யினாக்கா இங்க எனக்கு வலிக்குது அப்படின்றத ஆரம்பிச்சுக்கிறாரு. மத்தபடி அவர் தனியா டான்ஸ் ஆடுறதெல்லாம் நல்லா அழகா மூவ் பண்ணி டான்ஸ் ஆடுறாரு. என்ன சொல்றது, அங்க இருக்கிறவங்களே வந்துட்டு கிண்டல் பண்ற அளவுக்கு எல்லாம் வந்துட்டு அவரோட ஆட்டிடியூட் இருந்தது. சோ இது எங்களுக்கெல்லாம் பிடிக்காத விஷயமா இருந்தது. நாங்க இனிஷியேட் பண்ணினோம். அப்புறம் சந்துரு சார் வந்து இங்க கேக் வெட்டினதெல்லாம் வந்துட்டு
என்ன சொல்றது, இட் இஸ் அவுட் ஆஃப் கான்டெக்ட்ன்ற மாதிரி இருக்கு, சிலபஸ்க்கு வெளியில இருக்கிற மாதிரி இருக்கு. சந்துரு சாருக்கு எங்க பர்த்டே கொண்டாட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அவர் ஒரு பாலிட்டிஷியன், அவர் பார்ட்டி இதுல போய் அவர் கொண்டாடிக்கிட்டோம். திஸ் நாட் அ பார்ட்டி ஹவுஸ்ன்றத வந்துட்டு நம்ம நிறைய இனிஷியேட் பண்ணினோம். சோ டுடேஸ் எவிக்ஷன், சாட்டர்டே எவிக்ஷன் ராணவ்ன்றத வந்துட்டு சொல்லிக்கிறோம். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் ஷாக்கு. இன்னும் சொல்ல போனா அவரோட பியாஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி வேற மாதிரி ஆயிட்டாங்க. இதை ஜீர்ணிச்சுக்க முடியல அவங்கனால. ஏன்னா டாப்ல கொண்டு போயிருக்கோம், பட் திஸ் இஸ் ஹேப்பனிங்ன்றத வந்துட்டு அவங்கனால ஜீர்ணிச்சுக்க முடியல. அது இதுல சந்துரு சார் எல்லாம் வந்துட்டு டிவியா வந்துட்டு பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. நான் அதை கவனிக்கல, நேத்து தான் நான் பார்த்தேன் நானு. இது டிடிஎஃப் கிடைக்கலன்னா பரவாயில்ல, அடுத்தது வந்துருவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் பியாஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் புரோக்கனா தெரியுறாங்க. அதுக்கு அவங்க ரொம்ப பாடுபட்டிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க. பட் வை திஸ் இந்த மாதிரி ஒரு முடிவுன்றது எனக்கு தெரியல. அதுதான் கொஞ்சம் இதுவா இருந்தது. என்ன ரீசனா இருக்கும் ஹரிஷ்? அந்த இடத்துல ஜாக்லினை காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்காங்கன்னு பாக்குறாங்க. ஸோ அதனால ஜாக்லினை காப்பாத்துறதுக்காக ராணுவ வந்து வெளியில அனுப்புறாங்க. ஏன்னா ராணுவ டாப் 3ல இருந்தார். அவருடைய ஓட்டிங் பேட்டர்ன்லயே வந்து டாப் 3ல இருந்தவர் ராணுவ. தீபக் ஃபர்ஸ்ட், அதுக்கடுத்து ரயான், அதுக்கப்புறம் ராணுவம் சொல்லிட்டு இவங்க 3 பேர் தான் டாப் 3ல இருக்காங்க. டாப் 3ல இருந்த ஒருத்தரை வந்து நீங்க வெளியில அனுப்பிட்டு பாட்டம் 3ல இருக்கிற ஒருத்தரை வந்து நீங்க உள்ள வச்சிருக்கேன்னு நினைக்கிறது அது எந்த வகையில சரின்னு எனக்கு தெரியல. அண்ட் கண்டென்ட் கொடுக்குற ராணுவ நீங்க வெளியில அனுப்புறதுங்கிறது அது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே டிஆர்பி எல்லாம் ரொம்ப டவுனா நிற்குது. ஏதோ 4.36 பழைய டிஆர்பி நம்பர்ஸ் வந்தாலும் கூட அது மெயின்டைன் பண்ணிட்டு போகிறதுக்கு யாராவது ஒருத்தர் கண்டென்ட் கொடுக்குற ஆள் இருக்கணும். சௌந்தர்யா முத்துக்குமார் 2 பேர் மட்டுமே கண்ணன் கொடுத்தா போதாது, மற்ற ஆளுங்களும் கண்ணன் கொடுக்கணும். அந்த இடத்துக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் நகர்றாங்கிறப்போ கண்டென்ட் நல்லா கொடுத்துட்டு இருக்கிற ஒருத்தரை நீங்க வெளியில அனுப்புறது எனக்கு தெரிஞ்சு டிஆர்பி இன்னும் டவுன் பண்றதுக்கான பாசிபிலிட்டியா தான் இருக்குன்னு பாக்குறேன். ஓகே, பட் நாமளே வந்துட்டு இந்த மாதிரி ரீசன்ஸ் நல்லா சொல்லியிருக்கோம் ஏன் வெளியில அனுப்பாம வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் பேக் த வேர்ட்ஸ் அப்படின்றது தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுல இப்ப இருக்கிற மத்த எல்லாருமே வந்துட்டு விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ், ராணவ் தவிர. சோ இது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். இந்த அளவுக்கு ஞானம் வந்தது வந்துட்டு கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி ஞானம் வந்திருக்கலாம்ன்றது தான் வந்துட்டு எங்களோட இது. இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் விஜய் டிவிக்கு. பட் கேக் கட் பண்ணது கூட வந்து எனக்கு ஒரு முரண்பாடு இருக்கு. கேக் கட் பண்ணதுல கூட, ஏன்னா 1 வீக் பிஃபோர் வந்து பிறந்தநாள் கொண்டாடின அவருடைய அப்பா கேக் பண்ணீங்க. அதே 1 வீக் பிஃபோர் பிறந்தநாள் கொண்டாடின அர்ச்சனா உள்ள வந்தப்போ அவங்களுக்கு ஒரு கேக் கூட கட் பண்ணல. அப்படிங்கிறப்போ ஏன் அந்த பாகுபாடு காட்டுறீங்கிற அந்த ஒரு முரண்பாடு எனக்கு இனிமே அந்த பிக் பாஸ் டீம் மேல இருக்கு. ஏன்னா அர்ச்சனாவும் வந்து கெஸ்டா தான் உள்ள வராங்க, இவருடைய ஃபேமிலியும் கெஸ்டா தான் உள்ள வராங்க. இவங்களுக்கு கொடுக்குற நீங்க அந்த ப்ரிஃபரன்ஸ் ஏன் அர்ச்சனா கொடுக்காம விட்டீங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இல்லாததுக்கு அர்ச்சனா போன சீசனுடைய டைட்டில் வினரும் கூட. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் நீங்க வந்து அர்ச்சனாவுக்கு தான் அதிகமாக கொடுத்துருக்கணும். பட் நீங்க அர்ச்சனாவுக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம ராணுவுடைய ஃபேமிலிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தது எந்த வகையில சரின்னு எனக்கு தெரியல. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம டைட்டில் வின்னர் கூட விட்டுறலாம். ஒரு பாண்ட் இருக்கு பிக் பாஸ்க்கும் அர்ச்சனாக்கும். கண்டஸ்டன்ட்ன்றது 7 சீசன் கண்டஸ்டன்ட்ன்றது இருக்கு. பட் வை தே டிட் திஸ்ன்றது எனக்கு தெரியல. இதெல்லாம் ரொம்ப கேவலமா இருந்தது. பட் வி இனிஷியேட்டட், அப்போ ஆக்ஷன் எடுக்கல. பட் நவ் தே ஹேவ் டன் அப்படின்றதுல ஒரு சந்தோஷம் தான். எனக்கு இன்னொரு பெரிய ஆதங்கம் என்னன்னா, இவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள் பேசிட்டு இருக்கிற முத்துக்கு எப்ப ரெட் கார்டு கொடுப்பீங்கன்றது தான். பல தடவை நாங்க இனிஷியேட் எடுத்துட்டோம். நாங்க இப்ப போலீஸையும் வந்துட்டு நாங்க கேட்டுட்டு இருக்கோம் நாங்க. சோ நீங்க எப்போ அந்த வார்த்தைகளுக்கெல்லாம், அது சௌந்தர்யாவை குளிப்பாட்டி விடுறதுல இருந்து பவித்ரா கிட்ட என்ன சோப் யூஸ் பண்ற வரைக்கும் வந்துட்டு நிறைய வார்த்தைகள் எல்லாம் இருக்கு. இது எங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த டைம்ல வந்துட்டு வெளியில சமூகத்துல வந்துட்டு ரொம்ப பரவலா பேசிட்டு இருக்கிற விஷயம் வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் விஷயம். சோ நாங்க லிங்க் பண்ணி பாக்குறப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு நாம என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு. சோ நாங்க ஆரம்பத்திலேயே என்ன சொல்றது, கிள்ளி விடுறதை விட வெட்டி விட பாக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். நானு ரொம்ப சின்னதா இருக்கும் போதே அதுக்கு ஒரு கார்டு கொடுக்கணும்ன்றதுதான் என்னோட எதிர்பார்ப்பு. சோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் திஸ் ஃப்ரம் விஜய் டிவின்றத நான் கேட்டுக்கிறேன் நானு. ஓகே ஹரிஷ், இப்போ மார்னிங் வேக்கப் சாங், இன்னைக்கு அந்த வாமச்சானே சாங் போட்டாங்க. யாருமே எந்திரிச்சு வரல, எல்லாமே டல் ஆயிட்டாங்க. தீபக் வந்துட்டு சும்மா அங்க சோஃபால உட்காந்து கை கால ஆட்டிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் போயிட்டு அவரோட கப்பை வாஷ் பண்ணிட்டு வந்தாரு.
பட் சௌந்தர்யா அது என்ன கேரக்டர்னே தெரியாது, தனியா வந்து தனியா ஆடிட்டு இருந்தாங்க அந்த பாட்டுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு முத்து ஜாக்லின் வந்ததுக்கு அப்புறம் இப்ப இவரு தீபக்கும் கூட சேர்ந்துட்டு அப்ப கூட வந்துட்டு அந்த குரூப் டான்ஸ் தான் ஆடினாங்களே தவிர அவங்க தனியா ஆடணும்னுட்டுன்னு தோணவே இல்லை. அது ரொம்ப கேவலமா இருந்தது. இருக்கிறது ஒரு 10 பேருன்றப்போ வந்துட்டு அந்த அளவுக்கு தான் இல்லையான்னு. ஆனா மத்தவங்க யாரும் எந்திரிச்சுக்க கூட இல்லைன்றது ரொம்ப வருத்தமான விஷயமா இருந்தது. இதுல இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுனாக்கா, நேத்து நம்ம பார்த்ததுல வந்து ஜாக் அருண போன் எடுக்க சொல்றாங்க. நான் பண்றேன், என்ன டாஸ்கா இருந்தாலும் நான் பண்றேன்ற மாதிரி. அருண் டவுட்டா கேட்டுட்டு இருக்காரு. அப்ப அந்த டைம்ல வந்துட்டு சவுண்ட் அருண கூப்பிடுறாங்க. அப்போ முத்து வந்துட்டு, முத்துக்கு சம்பந்தமே இல்ல, ஜாக் அண்ட் அருண் ஆர் டாக்கிங். இதுல இன் பிட்வீன் வந்துட்டு சௌந்தர்யா வேற எதுக்குன்னா கூட அவசரமா கூப்பிட்டுருக்கலாம், அருணை தான் கூப்பிடுறாங்க. பட் முத்து இஸ் இன்டர்வியூரிங் இன்சைட். அவர் என்ன சொல்றாரு, ஜாக்கும் அருணும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னுட்டுன்னு சொல்றாரு. நீ எத்தனை பேர் பேசிட்டு இருக்கும் போது நடுவுல வந்து 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 மூல செலவை பண்ணி உன்னோட பேச்சுக்கள் எடுப்படணும்னு பண்ணிருக்க. 2 பேரும் முக்கியமா ஏதாவது ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும் போது வந்துட்டு நீ உன்னோட டாபிக் ஏதாச்சும் எடுத்துட்டு வந்து உள்ள நுழைச்சு நீ பேசியிருக்க. அந்த பக்கம் போற ஒரு டீசன்சி கூட கிடையாது. 2 பேர் பர்சனலா பிரைவசி வேணும்னு பேசிட்டு இருப்பாங்க. ஒதுங்கி போகணும்ன்ற அந்த டீசன்சி கூட கிடையாது. அந்த அளவுக்கெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு சௌந்தர்யா கிட்ட வந்துட்டு ரொம்ப இதுவா சொல்றாரு. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, அது தெரியுது, அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ஷீ கால்ட் ஹிம் ஃபார் சம் அதர் திங். வாட் பாதர்ஸ் யூன்றதுதான் நான் கேக்குறேன் நானு. அது எப்படி இருந்தது, அந்த முத்துவோட அந்த ப்ரோவோக்கிங் எப்படி இருந்தது எல்லா இடத்துலயும்? இல்ல அவர் எல்லா விஷயத்துலயும் இன்டர்வியூ பண்றாரு. அவன் வந்து ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது அதை கேட்கறது கிடையாது ஃபுல்லா. எப்படி வந்து ஆரம்பத்துல சௌந்தர்யா மேல என்ன குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்களோ அதெல்லாம் வந்து இப்ப முத்து மேலேயும் வைக்கணும். ஏன்னா ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறப்போ அதை ஃபுல்லா கேட்கறது கிடையாது. அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறது கேட்காம இவரா ஒரு வாதத்தை வைக்கிறது, அதுக்கு வந்து எதிர்வாதம் வைக்கிறேன்னு இவரா போய் வாண்டடா போய் பேசுறது. 2 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்க 2 பேர் என்ன பேசுறாங்க, என்ன டாபிக்ல பேசுறாங்கன்னே தெரியாம அந்த டாபிக் சம்மந்தமே இல்லாத ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல உட்காந்து பேசுறது, இதெல்லாம் வந்து சமீப நாட்களா முத்து பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள். அவர் வந்து எதுக்கு இதெல்லாம் பண்றாரு, என்ன காரணத்துக்காக பண்றாருன்னுலாம் எனக்கு தெரியல இன்னும். ஆனா சௌந்தர்யா வந்து இந்த வாரம் டார்கெட் பண்ணப்படுவாங்க, கண்டிப்பா டார்கெட் பண்ணப்படுவாங்க. 5 பேராவது சௌந்தர்யாக்கு அகேன்ஸ்டா ஓட் பண்ணுவாங்க, சௌந்தர்யா நாமினேஷன் கொண்டு வருவாங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அதே மாதிரி முத்துக்கு அகேன்ஸ்டா 3 பேர் ஓட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு பாக்குறேன். ரயான், அருணும் ஓட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, சௌந்தர்யாவும் ஓட் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். விஷால் வந்து பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரிதான் தெரியுது. பட் எதுவும் கன்ஃபார்மா சொல்ல முடியல. விஷால் வந்து அருண் இவருக்கு முத்துக்கு அகேன்ஸ்டா ஓட் பண்ணாரு அப்படின்னா 4 பேர் ஓட் பண்ண மாதிரி ஆகும் பாக்குறேன். சோ எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யாவை தான் பெரிய அளவுல டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறேன் நானு. ஏன்னா சௌந்தர்யா அந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது முத்து, ஜாக்லின், மஞ்சரி 3 பேருடைய திட்டமா இருக்கு. இவங்க 3 பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சௌந்தர்யா அந்த வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா இவங்களால ஃபைனல் போக முடியாதுங்கிற அந்த ஒரு எண்ணத்துல இருக்காங்க. ஸோ அதனால சௌந்தர்யா எப்படியாவது நாமினேஷன் கொண்டு வந்து வெளியில் அனுப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி போறாங்க. அண்ட் அதுல ஒன்னா தான் அதை பாக்குறேன். சௌந்தர்யா வந்து பேச விடாம பண்றது, சௌந்தர்யாவை அக்யூஸ் பண்றது, சௌந்தர்யா ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு அப்படியே நேர்மாறா பேசி அந்த விஷயத்தை அப்படியே சௌந்தர்யா அகேன்ஸ்டா திருப்புறது, இது எல்லாமே அதனுடைய இதுதான். எப்படி வந்து சௌந்தர்யா எப்படி வெளியில அனுப்பணும்னு எனக்கு தெரியும்னு முத்து சொன்னாரோ அப்பவே வந்து இதெல்லாம் பண்ணுவாங்கிறது எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். ஏன்னா சௌந்தர்யா இருந்தா முத்துக்குமாரனால ஃபைனல்ல வந்து ஈஸியா ஜெயிக்க முடியாது. அதே அந்த இடத்துல மஞ்சரியோ ஜாக்லினோ இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா அவரால் ஃபைனலுக்குள்ள போக முடியும், ஃபைனலையும் ஈஸியா அவரால் ஜெயிக்க முடியும். அப்படிங்கிறதுனால தனக்கு ஈஸியான டார்கெட் யாருன்னு பாக்குறாரு முத்துக்குமாரன். அது வந்து மஞ்சரிக்கும் ஜாக்லினுக்கும் புரியுதா அப்படின்னு தெரியல. பட் மஞ்சரியும் ஜாக்லின் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஃபைனலுக்கு போனாலே நல்லதுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகே. இப்ப இதுல வந்துட்டு ராணவம் வந்துட்டு டாஸ்க் பண்ண சொல்றாங்க சௌந்தர்யா. அவங்க வந்துட்டு ஹவுஸ் இன்சார்ஜ், அதனால அவங்க ஒரு டாஸ்க் சொல்லிட்டு இருக்காங்க. அதுலயும் வந்துட்டு முத்து வந்துட்டு இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிறதெல்லாம் வந்துட்டு அன்வான்டா இருந்தது. அண்ட் அதர் திங் வந்துட்டு நேத்து பிக் பாஸ் சௌந்தர்யாவுக்கு அப்புறம் வந்துட்டு அருண் கூட விளையாட ஆரம்பிச்சுட்டாருன்னு சொல்லணும். ஏன்னா அவங்க அந்த கேம் விளையாடலன்றப்போ வந்துட்டு -1 அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அருணுக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு.
சோ நீங்க அந்த -1 சொல்லவே இல்லையே அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் உங்க முகத்துல அந்த சிரிப்பை பார்க்கணுன்றதுக்காகத்தான் அப்படின்ற மாதிரி, எப்ப பாரு டென்ஷன்ல இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு விளையாடினாரு. இது அப்பப்ப வந்துட்டு ஏன்னா முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு வாரம் இருக்கு, முடிஞ்சு போயிடுச்சு எல்லாமே. சோ இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன்ஸ், ஏன்னா ஆட்கள் எல்லாம் குறைய குறைய வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்க ஆரம்பிக்கும். சோ அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு பேச்சுக்கள் வந்துட்டு தேவைப்படும் அந்த இடத்துலன்றது நல்லா இருந்தது. நண்டு பிராண்டிங் நேத்து நடந்தது. அதுல தீபக் வந்துட்டு ரொம்ப கேவலமா இருந்துச்சு, தீபக்கோட அந்த ஒரு இது. பட் என்னன்னா அந்த பிளாஸ்மா முன்னாடி அவர் அந்த இதை வச்சுட்டு பேசினாரு இல்லையா, என்ன படிச்சாரோ அது அப்படியே மகப் பண்ணி தான் வந்துட்டு அவரோட டாஸ்க்ல அவர் பண்ணாரு. இந்த மஞ்சரியும் ஜாக்கும் வந்துட்டு அந்த ஜட்ஜா போட்டா இப்ப முத்துவுக்கு தான் பெஸ்ட்னு கொடுப்பாங்க, வேற யாரு கொடுப்பாங்க? இப்ப முத்து கூட தீபக் இருந்ததுனால அது வந்தது, அவ்வளவுதான் அது விஷயமே தவிர அதை விட வந்துட்டு மத்த எல்லாருமே நல்லா பண்ணாங்க. முத்து எல்லாம் பண்ணதை விட வந்துட்டு மத்தவங்க எல்லாருமே நல்லா பண்ணாங்கன்றதுதான் நான் சொல்ல வரேன் நானு. இது ரொம்ப என்ன சொல்றது, முத்து மஞ்சரி சாரி ஜாக் மஞ்சரி எப்படி அதை எடுத்து போடுறாங்கன்றது எனக்கு தெரியல. அந்த டாஸ்க் எப்படி இருந்தது ஹரிஷ்? என்னை பொறுத்தவரை அந்த டாஸ்க்ல வந்து பவித்ரா சௌந்தர்யா நல்லா பண்ணாங்கன்னு சொல்லுவேன். விஷால் அவருடைய அந்த ரோலே வித்தியாசமா இருந்தது. அவர் எடுத்த கான்செப்டே வித்தியாசமா இருந்தது. அதையும் வந்து நம்ம வந்து மறுக்க முடியாது. பட் ஏன் வந்து இவங்களுக்கு அவங்க ரெண்டும் இந்த மஞ்சரிக்கும் ஜாக்லினுக்கும் வந்து சௌந்தர்யாவையும் பிடிக்கிறது இல்ல, பவித்ராவையும் பிடிக்கிறது இல்ல, விஷால் பண்றதுனா விஷால் என்ன பண்ணாலும் அதுவும் பிடிக்கிறது இல்லை அவங்களுக்கு. அவங்க அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபைனலுக்கு போனா மட்டுமே போதும்னு நினைக்கிறாங்க ரெண்டு பேரும். ஸோ அதுக்கு தகுந்த ஆள் யாருன்னு பார்க்கும்போது அதுக்கு தகுந்த ஆளா முத்துக்குமரன் மட்டும்தான் இருக்காரு. ஸோ முத்துக்குமரனுக்கு ஃபேவரா நடந்துக்கிட்டா மட்டும்தான் அவங்களால ஃபைனல் வரைக்கும் டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. வேற வழி கிடையாது. ஸோ அதனால முத்துக்குமரனுக்கு ஃபேவரா பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை அவங்களுக்கு. இதுல வந்து இப்ப இன்னைக்கு ஒரு கான்வர்சேஷன் போயிருக்குது. அது என்ன கான்வர்சேஷன் ஹரிஷ்? ஆக்சுவலி தீபக் வந்துட்டு சௌந்தர்யா கிட்ட, தீபக் வந்துட்டு பெரிய ஞானி மாதிரி, இதுல எல்லாம் வந்துட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப மெச்சூர்டுன்ற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டயும் வந்துட்டு அட்வைஸ் எல்லாம் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப அபாரமா இருக்கும் தீபக்கோடது. பட் ஆனா தனக்கு இது பண்றப்போ வந்துட்டு ரொம்ப சிறுபுள்ளதனமா விளையாட்டெல்லாம் விளையாடுவார். அன்னைக்கு அந்த அருணோட இதெல்லாம் எடுத்துட்டு அது அந்த அக்ரெசிவா அந்த முகத்தை காட்டினது வில்லனை விட கேவலமா இருந்ததுன்றதுதான் சொல்லணும் தீபக். அண்ட் தீபக் லாஸ்ட் இஸ் இமேஜ் ஆஃப்டர் ஹிஸ் ஃபேமிலி என்ட்ரின்றதுதான் நான் சொல்ல வரேன் நானு. இதுல என்னன்னா ஏதோ ஒரு பன்னீர் ஏதோ எடுத்து வைக்கல, பன்னீர் பட்டர் மசாலா ஏதோ எடுத்து வைக்கலன்னுட்டு இஸ் கொஸ்டினிங் சௌந்தர்யா, முத்து இஸ் கொஸ்டினிங் சௌந்தர்யா. சோ அப்ப அதுக்கு வந்துட்டு இவங்க சௌந்தர்யா வந்துட்டு ஷி இஸ் கிவிங் லாட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். அப்போ வந்துட்டு முத்துவோட முகத்திரையே கிழிக்கிறாங்க சௌந்தர்யா. நீங்க வந்துட்டு இப்ப எனக்கு சமைக்க தெரியாதுன்றதுனால நான் கிச்சன் இன்சார்ஜா போட்டதுனால இந்த மாதிரி சமைக்க தெரியாதவங்களை கிச்சன் இன்சார்ஜா போடாதீங்க அப்படின்றது வந்துட்டு ஏதோ நீங்க ப்ரூவ் பண்றதுக்காக ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க, வாண்டடா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஷி இஸ் ரியலி பிரில்லியன்ட்ன்றது தான் சொல்லுவேன் நானு. கரெக்டா அது என்ன முத்து ட்ரை பண்றாரோ அது அப்படியே போட்டு உடனட்டு உடைச்சிச்சு அந்த பொண்ணு. ரொம்ப நல்லா இருந்தது. இதுல பிக் பாஸ் முடிகிற வரைக்கும் வந்துட்டு அவரு நான்வெஜ் சாப்பிட மாட்டாராம் முத்து. எல்லாருக்கும் முத்து தான் சமைச்சான், பட் அவரை எடுத்துக்கல. அவர் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்காருன்னா, நீ என்ன சாமிக்கு மாலையா போட்டிருக்க, இது ஒரு விஷயம்னு தீபக் வேற வந்துட்டு அதுக்கு முட்டு கொடுத்து பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப கேவலமா இருந்தது. அவர் சாப்பிடல, ஓகே, இட்ஸ் இஸ் பர்சனல். என்ன இதுக்காக சாப்பிடல? ஒருவேளை வந்துட்டு அதுல நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டாக்க மந்தமா இருக்கும், டாஸ்க் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கலாம், இல்ல தூக்கம் வருதுன்றதுனால இருக்கலாம். so much of reasons for it. பட் என்ன சொல்றது, இதுதான் நான் சொல்றேன், அடுத்தவங்க ஷூல நம்ம நடக்க கூடாதுன்ற. வாட் happens to him after eating non-vegன்றது வந்துட்டு அவருக்கு தான் தெரியும். why Deepak is disclosing everythingன்றது எனக்கு தெரியல. இது வந்துட்டு வெளியில பிஆர் முத்துக்கு இருக்கிறத விட வந்துட்டு உள்ள தீபக் வந்துட்டு ஒரு முத்துக்கு நல்ல பிஆரா வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்றதுதான் சொல்லணும். பிஆர்ன்றப்ப இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன் ஹரிஷ். பிஆர் நெட்னு வந்துட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. இப்போ முத்துக்கு வந்துட்டு ஒரு ஜேம்ஸ் வசந்த் பண்றதுக்கு பேர் என்னன்றது எனக்கு தெரியல. நிறைய பேனர்ஸ் பாக்குறோம், போஸ்டர்ஸ் பாக்குறோம். இப்போ எப்படி இனிஷியேட் எடுத்திருக்காங்க தெரியுமா? டெய்லி ஒரு வீடியோ முத்துவோட பேரண்ட்ஸ் அப்லோட் பண்றாங்க.
எனக்கு ஆச்சரியமா இருந்தது. முத்துவோட பேரண்ட்ஸ் அப்லோட் பண்றாங்க அண்ட் நம்ம சாச்சமாதேவி அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க முத்துவோட வீடியோவை. இன்னொருத்தர் வந்துட்டு மகாலட்சுமி அனுகிரகம் பெற்றவர், அவர் வந்துட்டு பிஆர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் ஆர்கானிக்கா? இதெல்லாம் பிஆர்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, இப்ப நான் சொல்ற ஆட்கள் எல்லாம் ஆர்கானிக்கா அப்படின்றதுதான் என்னோட கொஸ்டின். உனக்கு எப்படி இருந்தது ஹரிஷ்? இல்ல அந்த இடத்துல வந்து முத்து ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு டாபிக் அன்ஷிதா இருந்தப்பவே எடுத்துட்டு வந்தாரு. அன்ஷிதா இருந்தப்பவே இந்த ஃபுட் இஷ்யூஸ்லாம் வந்துச்சு. அப்போ முத்து முத்து பண்ணது தப்புங்கிறத அன்ஷிதா ஓப்பன் பண்ணி அதை அந்த அந்த சப்ஜெக்டே கம்ப்ளீட்டா முடிச்சு விட்டாங்க அப்படின்னு தான் பார்த்தேன் நான். பட் இப்போ மறுபடியும் முத்து அதே மாதிரி பண்றது அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை சரின்னு தோணல. ஏன்னா சௌந்தர்யா ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அதை கேட்கறது கூட முத்துவால முடியலன்னு தான் நான் பாக்குறேன். அவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க, அந்த விஷயத்த சொல்றதுக்குள்ள அடுத்த டாபிக் போறது, அதாவது ஒரு பதில கம்ப்ளீட்டா சொல்றதுக்கு முன்னாடி அது எதுக்கு தெரியுமா? சௌந்தர்யா எதனா வேலிட் பாயிண்ட் சொல்லிடுறாங்க. சோ சௌந்தர்யா வந்துட்டு லைன் லைட் கொண்டு வரக்கூடாது. சோ அவங்கள டம்ப் பண்றாரு, வாண்டடா டம்ப் பண்றாங்க. தீபக் அண்ட் முத்து 2 பேரும் பண்றாங்க இந்த வேலையை. சௌந்தர்யா வந்து அந்த ஒரு டாபிக் சௌந்தர்யா வந்து அதுக்கான விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டா கேட்டாதான் அது என்ன காரணம்னு தெரியும். கம்ப்ளீட்டா கேட்காம நீங்க வந்து இது எப்படி இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு தீபக் அவர்களை வந்து இந்த கதையை சொல்லி சொன்னாங்கல்ல, அவங்களுடைய அவங்க வளர்ந்த கதை, அவங்க வந்த கதையெல்லாம் சொல்ல சொன்னாங்கல்ல. ஸோ அப்போ தீபக் அவர்களை எப்படி ஸ்டாப் பண்ணது தப்புன்னு சொல்றோமோ அதே மாதிரிதான் வந்து இது சௌந்தர்யா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது அது பாதியிலேயே ஸ்டாப் பண்ணி அதுக்கு இன்னொரு கேள்வி கேட்கறது என்னை பொறுத்தவரை தப்புன்னு நான் பாக்குறேன். அந்த விஷயத்த வந்து முத்துக்குமரன் கண்டினியூஸா பண்றாரு. அவர் வந்து சௌந்தர்யாட்ட மட்டும் பண்ணல, எல்லார்கிட்டையும் அந்த ஒரு அப்படிதான் பேசிட்டு இருக்காருன்னு நான் பாக்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட ரயான் கேட்டப்ப கூட ரயானுக்கு கூட சரியான பதில் வரதில்லை சார். ரயான் வந்து கேம்ல நீங்க ஏன் வந்து டீம் போட்டு நீங்க ஆடுறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு சரியான பதில் வரதில்லை. அப்ப நீ பண்ணது சரி, இப்ப நீ பண்ணது தவறான்னு இன்னொரு கேள்வி கேட்கிறாரு தவிர அதுக்கு விளக்கம் கொடுக்கறது இல்லை. உங்களுக்கு உங்ககிட்ட கேள்வி கேட்டா நீங்க விளக்கம் கொடுக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு யாராவது விளக்கம் கொடுக்கணுங்கிறதுக்காக நீங்க கேள்வி கேட்குறீங்க. அந்த கேள்விக்கு ஒருத்தங்க விளக்கம் கொடுக்கும்போது அப்பவும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அதுல என்ன நியாயம்னு எனக்கு இன்னும் புரியல. அண்ட் தீபக் அவர்கள் அவர் என்ன மைண்ட் செட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு இன்னும் புரியல. அவர் வந்து ஃபைனல்ஸ்க்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்காருங்கிறது எனக்கு புரியுது. அந்த நம்பிக்கை ஓவர் கான்ஃபிடன்ஸா மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் புரியுது. பட் வந்து அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல நீங்க வந்து இருக்கிற எல்லாரையும் நான் பகைச்சிக்குவேன் அப்படின்னு சொன்னா அது எனக்கு தெரிஞ்சு மேபி அடுத்த எவிக்ஷன்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா அது இன்னும் ப்ராப்ளம் ஆகும் தான் நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்ல, இன்னைக்கு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்ல சௌந்தர்யா, முத்துக்குமார், மஞ்சரி, ஜாக்லின் இந்த 4 பேர் தான் வந்து பெரிய அளவுல ஓட்டு வாங்கக்கூடிய 4 கண்டஸ்டன்ஸா இருக்காங்க. இவங்க 4 பேரை தாண்டி தான் வந்து 10%, 8% இல்லை 7% வாங்கக்கூடிய இடத்துல தான் ரயான், ராணவ், மஞ்சரி எல்லாம் இருக்காங்க. அதே இடத்துல தான் தீபக் அவர்களும் இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் இப்போ முத்துக்குமாரனும் சௌந்தர்யாவும் வந்து அந்த எவிக்ஷன் ப்ராசஸ்ல இல்லைங்கிறதுனாலதான் வந்து இந்த முறை தீபக் அவர்கள் டாப்ல இருக்காரு. இல்லைன்னா அந்த டாப் லிஸ்ட்ல கூட வரதுக்கான பாசிபிள் இல்லை. அந்த டாப் லிஸ்ட் கூட 15%, 14% நம்ம தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளவுதான் அவங்களுக்கு வந்து ஓட்டே விழுந்திருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல கூட முத்துக்குமாரன் சைட்ல இருந்து உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி தான் ஓட் பண்ணிருக்காங்க. மஞ்சரிக்கு ஒரு பக்கம், ஜாக்லினுக்கு ஒரு பக்கம், உங்களுக்கு ஒரு பக்கம் ஸ்பிளிட் பண்ணி தான் ஓட் பண்ணிருக்காங்களே தவிர உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஓட் பண்ணலங்கிறப்போ நீங்க முத்துக்குமாரனுக்கு ஃபேவரா முத்துக்குமாரனை நம்பியே நீங்க பயணிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். அந்த இடத்துல அவரு சௌந்தர்யா ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கன்னா அந்த விளக்கத்தை அவராவது கேட்கணும். ஓ, இவர் ஒரு தப்பு பண்ணும்போது இப்போ இவர் வந்து முத்துக்குமரன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கன்னா முத்துக்குமரன் இவர் சொல்ற விளக்கத்தெல்லாம் கம்ப்ளீட்டா கேட்கிறாரு. மஞ்சரி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கன்னா மஞ்சரி விளக்கத்தை இவரும் கேட்கிறாரு, முத்துக்குமரனும் கேட்கிறாரு. சோ அந்த இடத்துல நீங்க மத்த எல்லாரும் சொல்லும் போது கேட்குறீங்க, பட் விஷால் சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க, ரயான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க, சௌந்தர்யா சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்த 3 பேரை மட்டும் டார்கெட் பண்ண வேண்டியதுக்கான அவசியம் என்ன இருக்கு? விஷால் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல 0 அப்படிங்கிற நிலையில தான் இருந்தார் டிடிஎஃப்ல. அது வந்து பெரிய அளவுல அவரால் ஜெயிக்க முடியல, பெரிய அளவுல விளையாட முடியல. கடைசி 2 டாஸ்க் கூட அவரால் பெரிய அளவுல விளையாட முடியலன்னு பார்க்க முடியுது. ஸோ அதனால அவரை டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் ஒண்ணுமே இல்லைங்கிறப்ப ஏன் அவரை டார்கெட் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல இன்னும்.
அதுக்கு அவர் விளக்கம் கேட்டா ம். அதுக்கான பதிலும் கிடைக்கிறது இல்ல. பட் கிடைக்காது. விஷாலுக்கு நல்லா புரியுது. முத்துக்குமரன் வந்து இத ஒரு கேமா இன்னுமே வந்து ரொம்ப வொர்ஸ்ட்டா கொண்டு போயிட்டு இருக்காருங்கிறது விஷாலுக்கு புரியுது. விஷால் மிட் நைட்ல அத பத்திலாம் பேசுறாரு. முத்துக்குமாரனுடைய ஓகே. கேம் பிளானே இதுதான், அவரோட ஸ்ட்ராட்டஜியே இதுதான் அப்படின்னு சொல்லி தனியா கேமரா முன்னாடி பேசுறாரு விஷால். ஸோ ஓகே. விஷாலுக்கு புரியுது அங்க என்ன நடக்குது, முத்துக்குமாரோட கேம் பிளான் என்னங்கிறதெல்லாம் விஷாலுக்கு புரியுது. விஷால் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணுங்கிற அந்த அந்த இடத்துல வந்து விஷாலுக்கு ஏற்பட்டிருக்க புரிதல், சௌந்தர்யாக்கு ஏற்பட்டிருக்க புரிதல் ரயானுக்கும் வரணுங்கிறது என்னுடைய பார்வை. அண்ட் இந்த விஷயம், இந்த கிச்சன் விஷயத்தை பொறுத்தவரை ஒருத்தர் பேசுனதை முழுசா கேட்டாதான் வந்து நம்மளால அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிய வரும். அவங்க ஓகே. என்ன சொல்றாங்கங்கிறதே புரிஞ்சுக்காம நீங்களா இன்னொரு டாபிக் எடுத்துட்டு வந்து அதை ஏன் பண்ணல, இதை ஏன் பண்ணல, இதை ஏன் பண்ணீங்க, அதை ஏன் பண்ணீங்கன்னு கேட்டா ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்றதுக்கு 4 கேள்வி கூடுதலா பதில் சொல்ற மாதிரி ஆயிடும் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு ஒரு ஒரு நீங்க இப்ப ஏன் வந்து இதை நீங்க எடுத்து வைக்கல அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து இதை ஏன் பண்ணல நீங்க அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்டோம்னா எதுக்கு அந்த பொண்ணு பதில் சொல்லணும்னு முதல்ல யோசிக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து அந்த பொண்ணை டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளுறீங்க. அது உங்களுடைய கேம் பிளான். ஏன்னா நீங்க வந்து எப்படி டார்கெட் பண்ணி சௌந்தர்யா வெளியில அனுப்பணும்னு எனக்கு தெரியும்னு நீங்க தான் சொன்னீங்க. அதோடைய கேம் பிளான் ஓகே. பட் வந்து இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒருத்தர் பேசுறத முழுசா கேட்டுட்டு பண்ண பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேன். அதுதான். ஏன்னா அங்க சௌந்தர்யா கிளியரா சொல்லியாச்சு. நீங்க ஹீரோ ஆவறதுக்காக ஏதோ ஒண்ணு ரெஜிஸ்டர் பண்றீங்கன்றத இப்போ வந்து சௌந்தர்யா சாட்டர்டே கிளியரா சண்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி முத்துக்குமரன்ட்ட கூப்பிட்டு ஏதோ பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல இல்ல சார் நான் அப்படி பண்ணல இப்படி பண்ணேன்னு விஜய் சேதுபதி பேசும்போது நடுவுல முத்துக்குமரன் குறுக்கிட்டு பேச முடியுமா? பேசுவார் அவரு அப்படி. ஓகே. இல்ல ஸோ பிரெயின் வாஷ் உங்களுக்கு வந்து பண்றதுக்காக கூட உங்களுக்கு பேசலாம். விஜய் சேதுபதியா ஹாஸ்டா எப்படி பார்க்கணும்னு தெரியுது. மத்த கண்டஸ்டன்ஸா எப்படி பார்க்கணும்னு தெரியுது. ஆனா சௌந்தர்யா, ம். ரயான், விஷால் இவங்க 3 பேரை மட்டும் நீங்க வித்தியாசமா பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க பார்ஷியாலிட்டியா நடந்துக்கிறீங்கிறது தான் மறுபடியும் சொல்றதுதான் பார்ஷியாலிட்டியா தான் நடந்துக்கிறீங்க நீங்க. அதுதான். இல்ல மத்த எல்லாருக்குமே புரிஞ்சிடுச்சு முத்து யாருன்றது. இப்ப பவித்ராக்கு அவ்வளவு விஷயங்கள் புரியறதில்ல. ஆனா பவித்ராக்கு புரிஞ்சிடுச்சு முத்து என்ன பண்ணிட்டு இருக்கா, என்ன யாரு என்னன்றது. ரயான் வந்துட்டு அவுட் ஸ்போக்கன் தான். இப்ப எல்லாமே வெளிப்படையா பேசிட்டு இருக்காரு. முத்து நீ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இப்ப நாங்க பண்ணாக்கா நீ இப்படி சொல்ற, நீ பண்ணாக்கா இது கரெக்டான்ற மாதிரி ரயான் ஸ்டார்டட் கொஸ்டினிங். அருண் வந்துட்டு நான் அப்பவே சொன்னேன் நீங்க யாரும் கேட்கலன்றது. சோ அருணுக்கும் அந்த ஜட்ஜ் பண்றதுக்கான இது இருக்கு. விஷாலுக்கு இருக்கு. நவ் சௌந்தர்யா ரொம்ப கிளியரா இந்த விஷயத்துல சொல்றாங்க. நீங்க வேற ஏதேதோ வந்துட்டு பேசி பேசி மாத்தி மாத்தி பேசுறீங்க நீங்க. நான் இந்த வார்த்தை சொல்லவே இல்லை, நீங்க அந்த வார்த்தை சொன்னதா சொல்றீங்க. ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஏதோ சொன்ன மாதிரி சொல்றாரு. அதுக்கு நான் அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லை. சோ நீங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்கன்றதெல்லாம் வந்துட்டு சௌந்தர்யா அழகா உட்கார்ந்து அந்த கார்டன்ல கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது முத்துவுக்கு ரொம்ப என்ன சொல்றது, இவ்வளவு நாள் வந்துட்டு உங்க முகத்திரை ஒண்ணு போட்டுட்டு விளையாடிட்டு இருந்தீங்க. இப்ப எல்லாம் கிழிச்சிட்டு இருக்காங்க அது. இதுக்கு மேலயும் வந்துட்டு நீங்க பேசுறது இந்த பொய்யெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இல்லைன்றதுதான் நான் சொல்ல வரேன் நானு. இப்ப இந்த அடுத்தது இந்த பிஆர் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும் போது ராணுவ பத்தி பிஆர் பேசுறதெல்லாம் எப்படி இருந்தது நேத்து வரைக்கும் அப்படின்னா, ராணவ் இல்லைனாக்க பிக் பாஸே இல்லைன்ற அளவுக்கு பேசினாங்க. ஏன்னா கண்டென்ட் கொடுக்கறதே வந்துட்டு ராணவ் தான் அப்படின்ற மாதிரி நிறைய பார்க்க முடிஞ்சது. பட் இன்னைக்கு அவங்களுக்கு அது ஷாக் ஆகியிருந்தது. இன்னொரு முத்து ஃபேன்ஸ், முத்து பிஆர் பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா முத்து மட்டும் கெட்ட வார்த்தை பேசுறது இல்ல, அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் கூட ரொம்ப சரளமா கெட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தரையும் விடுறது இல்ல. யாராச்சும் அர்ச்சனாவை டார்கெட் பண்ணாங்களே, அர்ச்சனாவை டார்கெட் பண்ணாங்க. அர்ச்சனா வந்து ரொம்ப வல்கரா திட்டினாங்க. அர்ச்சனா அதுக்கு சைபர் கிரைம்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. ஓகே ஓகே. சோ அது மட்டும் இல்ல, யாரா இருந்தாலுமே வந்துட்டு அந்த இடத்துல அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் கொஞ்சம் டீசென்டா இருக்கிறது மட்டும் சொல்றேன். பிஃபோர் திஸ் வீக் ஐ வாஸ் அ ஃபேன் ஆஃப் முத்துன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. பட் நவ் ஐ ஃபைண்ட் ரயான் டு பி வெரி குட் அண்ட் ஜென்யூன்லி சின்சியர் அப்படின்னு போட்டிருக்காரு. முத்து சீம்ஸ் டு பி மேனிபுலேட்டிங் எவ்ரி திங் அப்படின்னுட்டுன்னு சொல்றவங்கள ஏதோ ஒரு அந்த இதுவை குவாட் பண்ணிட்டு போட்டிருக்காரு. அவர் அப்படியெல்லாம் சொல்றவங்க வந்துட்டு எச்ச பொறுக்கீங்க அப்படின்னுட்டுன்னு ஒருத்தர் ட்வீட் போடுறாரு.
இது முத்து ஃபேன்ஸ் கிட்ட இருந்து வர்றதுனால வந்துட்டு நாங்க இதை விட எதுவும் எதிர்பார்க்க முடியாது. நான் சொல்றேன், அந்த எச்ச பொறுக்கீங்கன்றது வந்துட்டு நான் சொல்றதுல அவங்க பேசினதுல ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் டீசெண்டா இருக்கிற வார்த்தை சொல்றேன். சோ அதை விட கேவலமா பேசிட்டு இருக்காங்க முத்து ஃபேன்ஸ். சோ எல்லாருமே இன்க்ளூடிங் ஜேம்ஸ் வசந்த், மகாலட்சுமி அனுகிரகம் பெற்றவர்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த யூஸ் பண்ணி இனிமேல் பேசுங்க, ரொம்ப அழகா இருக்கும் சமுதாயம், சமூகம். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு மாறிடுவார் தான். ஜேம்ஸ் வசந்தன் சாருக்கு வந்து என்ன நடக்குதுங்கிறது புரியுது, அவர் புரிஞ்சுக்க முடியுது. பட் என்ன இஷ்யூ அப்படின்னா, ஒரு தமிழ் பேச்சாளரா உள்ள போயிருக்காங்க அப்படிங்கறதுனால அவரால் அதுக்கு விட்டு கொடுத்து பேச முடியாது. விஜய் சாரதி அதுக்கு வந்து அழகா முந்தானேத்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாருன்னு பாக்குறேன் நான். நேத்து விடிய காலையில விஜய் சாரதி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. சன் டிவியுடைய முன்னாள் ஆங்கர் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. தமிழ் பேச்சாளர்கள் 2 பேர் உள்ள இருந்தும் தமிழை சரியா உச்சரிக்க தெரியல அவங்களுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த விஜய் சாரதி எனக்கும் அந்த கேள்வி அதை நான் அதை ரீட்வீட் வேற பண்ணியிருந்தேன், கோட் பண்ணியிருந்தேன் நான். தமிழ் பேச்சாளர்கள் 2 பேர் இருந்தும் அது வந்து அவங்களால தமிழை சரியா உச்சரிக்க முடியலன்னா என்ன மாதிரியான ஷோ இது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நானும் கேட்டிருந்தேன். ஸோ இது வந்து என்ன சொல்றது, தமிழ் பேச்சாளர்கள் நீங்க சொல்றீங்க, பட் வந்து தமிழ் உச்சரிப்பு கூட உங்களால பண்ண முடியல அப்படிங்கிறத ஒரு ஆங்கரா இத்தனை வருஷமா அவரு தமிழை வந்து ரொம்ப அழகாக உச்சரிக்கக்கூடிய ஒரு ஆங்கரா இத்தனை வருஷமா டிவி ஷோஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தரா அவர் வந்து கோட் பண்ணி சொல்றப்போ அந்த இடத்துல திருத்த வேண்டிய ஆளுங்க அப்படின்னு பார்த்தா மஞ்சரி முத்துக்குமரன் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றது, தமிழை வந்து நாங்க இப்படி பேசலாம் அப்படி பேசலாம், வார்த்தை உபயோகங்கள் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு மஞ்சரி அவ்வளவு கிளாஸ் எடுத்தாங்க அருணுக்கு. பட் வந்து உங்களுடைய தமிழ் உச்சரிப்பு இவ்வளவுதானா அப்படின்னு கேள்வி எழுப்பி ஒருத்தர் வந்து ரொம்ப அழகா அதை சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல உங்களுடைய தமிழ் உச்சரிப்புக்கான பலன் இதுதான் அப்படின்னு நான் பாக்குறேன். அதுக்கான மதிப்பெண் கம்ப்ளீட்டா 0 நினைக்கிறேன். இல்ல இன்னொரு வாட்டி வந்துட்டு நான் மேடை பேச்சாளர்னே சொல்லாதீங்க. சாரதி சேஸ், நான் என்ன தெரியுமா சொல்றேன், இந்த உச்சரிப்புன்றது தமிழ்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ழான்றதே வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். அந்த ழா சொல்றதே வந்துட்டு ஒரு அழகுதான் அந்த தமிழுக்கு. இப்போ நான் இந்த பிக் பாஸ் தமிழ் ரெவ்யூ பண்றேன். I'm from Bangalore. I'm basically from Bangalore. Born, brought up, schooling, college, everything Bangalore தான். என்னோட தமிழ்லயே வந்துட்டு நான் நல்லா உச்சரிக்கிறேன். அப்படி இருக்கும் போது தமிழ் பேச்சாளர்கள்னு சொல்லிட்டு இந்த கேவலமா நீங்க உச்சரிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது வந்துட்டு தமிழுக்கு அசிங்கம்ன்றது சொல்றேன். தமிழுக்கு அவப்பெயர் சேர்க்காதீர்கள் என்றத சொல்றேன் நானு. நாங்களும் வந்துட்டு மைக்ல பேசுறோம், கேமரா முன்னாடி பேசுறோம், நீங்க மேடை ஏறி பேசுறீங்க. அந்த மேடை ஏறி பேசும்போது அந்த பேச்சுகளின் உச்சரிப்பு மிக மிக அவசியம், மிக மிக முக்கியம். அதையே வந்துட்டு தரம் தாழ்ந்து நீங்க பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு வாட்டி மேடை பேச்சாளர்கள் சொல்லாதீங்க, எங்கேயும் போயிட்டு மேடையில நின்று மைக்க பிடிக்காதீங்கன்றத கேட்டுக்கிறேன். விஜய் சாரதி, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் அட்ரஸிங் திஸ்ன்றத நான் சொல்றேன் நானு. எனிதிங் இன்ட்ரெஸ்டிங் ஹரிஷ்? ஏன்னா இன்னொரு விக்கெட் இருக்கு, டபுள் எவிக்ஷன். ஒண்ணு ராணவ், இன்னொன்னு யாரு லீஸ்ட்ல இருக்கிறது? மஞ்சரி அப்படி இல்லைன்னா பவித்ரா, 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்றாங்க. பட் மஞ்சரிக்கான பாசிபிலிட்டி தான் நிறைய இருக்குங்கிற மாதிரி தகவல் இருக்கு. அது எப்படி சூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா பவித்ரா வந்து அவங்க விஜய் டிவி ப்ராடக்ட், அவங்களுக்கு வந்து விஜய் டிவியில தான் வந்து அவங்களுடைய சீரியல்ஸ் எல்லாம் ஹிட் அப்படிங்கிறது ஒரு விஷயம். பட் அதே நேரம் மஞ்சரியும் அவங்க வந்து பெரிய அளவுல விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு பாக்குறாங்க. ஏன்னா மஞ்சரி வந்து விஜய் டிவியுடைய அந்த தமிழ் பேச்சங்கள் மூச்சு ஷோல தான் வந்து இன்ட்ரோ ஆனாங்க. ஸோ அதனால மஞ்சரியும் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் 2 பேச்சாளரை நீங்க வந்து ஃபைனல்ஸ் கூட்டிப்போ என்ன ஆக போகுது? 2 பேச்சாளரை நீங்க ஃபைனல்ஸ் கூட்டிப்போ ஒன்றும் ஆக போறது கிடையாது. 2 பேருக்கு தமிழ் உச்சரிப்பு வரது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த இடத்துல நீங்க 2 பேச்சாளர்களையும் கூட்டிப்போ என்ன ஆக போகுதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால மஞ்சரி எவிக் பண்றது பெட்டர்ன்னு நான் பாக்குறேன். பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். சோ விஜய் டெலிவிஷன் வந்துட்டு நாங்க ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறோம், தமிழே தெரியாதவர்கள், தமிழின் உச்சரிப்பு கூட சரியா வராதவர்களை வந்துட்டு நீங்க வந்துட்டு ஃபைனலிஸ்ட் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு டைட்டில் வின்னர் கொடுத்தீங்கன்னா இது நீங்க தமிழுக்கு செய்யற அநியாயம், அநீதின்றத நாங்க சொல்லிக்கிறோம் நாங்க. ஏன்னா பிக்ஸ்டு சம்திங், முத்துக்குமாருக்கு டைட்டில் வின்னர் கொடுக்கணும்ன்றது நீங்க ஏதோ பிக்ஸ் பண்ணிட்டீங்க. இன்கேஸ் அப்படி செய்தீங்கன்னா தமிழ வளர்க்கணும் அப்படின்ற இதுல இன்டென்ஷன்ல ஒரு பேச்சாளர் தமிழ் பேச்சாளருக்கு நீங்க கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ கோயிங் இன் அ ராங் பார்ட்.
இது வந்துட்டு தமிழுக்கு நீங்க செய்யற அநீதின்றத நான் சொல்றேன் நானு. சோ விஜய் சாரதியோட ட்வீட்டை பாத்துக்கங்க, பாத்துட்டு நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுத்துக்கங்க. சோ த நெக்ஸ்ட் விக்கெட் ஆஸ் யூ சே வந்துட்டு இட்ஸ் மஞ்சரி தான் நினைக்கிறேன் நானு. அதுதான் போயிட்டு இருக்கு. இன்னும் அபிஷியலா வந்துட்டு எனக்கு வரல. ராணுவ மட்டும் அபிஷியல்ன்றது வந்திருக்கு. ப்ரொமோ கூட அதிகமா இல்ல, ஒண்ணுதான். அது ஒண்ணுமே இருக்கிறதுல அந்த ஃபர்ஸ்ட் ப்ரொமோ. சோ இந்த சாட்டர்டேன்றதுனால ரொம்ப ட்ரையா இருக்கு. நோ டாபிக். செகண்ட் ப்ரோமோ வந்துச்சு. செகண்ட் ப்ரோமோல வந்து எதுக்காக டார்கெட் பண்ணி அடிச்சீங்க, யார் வந்து டிடிஎஃப் ஜெயிக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னு கேக்குறாரு. எல்லாரும் வந்து ரயானா சொல்றாங்க. பட் வந்து சௌந்தர்யா மட்டும் ராணவ் சொல்றாங்க. ராணவ் வந்து அங்க ஒண்ணுமே டாஸ்க் பண்ணல. பட் வந்து பாயிண்ட்ஸ் வந்து தனக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொல்றாங்க. மற்ற எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ரயான் டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்கும்போது நாங்க ரயானை தான் டார்கெட் பண்ணோம். ஏன்னா அதுக்கு மேல ரயான் வந்து பாயிண்ட்ஸ் வாங்கிடக்கூடாதுங்கிறத நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோங்கிறாங்க. டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காருங்கிறதுக்காக ஒருத்தர் டார்கெட் பண்றது ஓகே, அது வந்து ஃபைன். அதுதான் வந்து நீங்க பண்ண முடியும், வேற வழி இல்லை. பட் அதுக்காக 6 பேர் சேர்ந்து ஒருத்தரை டார்கெட் பண்றதுங்கிறது சரியா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அந்த கேள்விய நீங்க லாஸ்ட் டைம் அந்த செங்கல் டாஸ்க்லயே நீங்க கேட்கல விஜய் சேதுபதி. இந்த முறையாவது நீங்க கேளுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே வேண்டுகோள். ஏன்னா நீங்க லாஸ்ட் டைம் அந்த கேள்வி கேட்பீங்கன்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, நீங்க ஒரு டீம் 6க்கு 6 போட்டு விளையாடும் போது அவங்க ஒரு டீம் 6க்கு 3 விளையாடக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி நீங்க மறுபடியும் இன்னொரு கேள்வியை நீங்க வச்சீங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க 6க்கு 3ங்கிறது நல்லது, அது வந்து ஒரு சரியான ஒரு போட்டி அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துட்டு போனீங்க. அது உண்மையிலே தப்பு. 6க்கு 3ங்கிறது அது வந்து 6 பேருடைய பலமும் 3 பேருடைய பலமும் அப்படிங்கிறது சரியான எனக்கு தெரியல. இப்போ விஜய் சேதுபதியை வந்து கொண்டு போய் ஒரு குங்ஃபு ஆளுகிட்ட போய் குங்ஃபு கத்துக்கிட்ட ஒரு மாஸ்டர்கிட்ட போய் நீங்க ஒண்ணுமே தெரியாது விஜய் சேதுபதியை கொண்டு போய் நிறுத்தி நீங்க குங்ஃபு போட்டு ஜெயிச்சு காமிங்கன்னு சொன்னா விஜய் சேதுபதியா ஜெயிக்க முடியுமா? முடியாது. ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து உங்களுக்கு எது தெரியுமோ அதை தான் நீங்க பண்ணணும். ஸோ விஜய் சேதுபதி வந்து அவருக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணா போதுங்கிறது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். உங்களுக்கு வந்து ஆங்கரிங் வரலங்கிறதுக்காக நீங்க வந்து நான் வராததான் நான் ட்ரை பண்றேன்னு நீங்க ட்ரை பண்றீங்க, ஓகே. பட் அதுக்காக வந்து இல்லாத விஷயங்கள், அதாவது செய்ய முடியாத விஷயங்கள், தவறான விஷயங்கள் எல்லாம் ஆதரிச்சுட்டு நீங்க வந்து இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை. அதை விஜய் சேதுபதியும் மாத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. விஜய் சேதுபதிக்கு ஆங்கரிங் வரல அப்படின்றத விட வந்துட்டு காமன் சென்ஸே இல்ல அப்படின்றது தான் நான் இங்க ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறேன். ஒரு ஷோவே பார்க்காம ஒரு ஹாஸ்டிங் பண்ணிட்டு இருக்காரு. யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஷோவே பார்க்காத ஹாஸ்டிங் பண்ணிட்டு இருக்காரு, ரூல்ஸே தெரியாம ஹாஸ்டிங் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி ஹாஸ்டிங்களும் தமிழ் உச்சரிப்பே சரியா இல்லாத பேச்சாளர்களையும் வச்சுக்கதான் வந்துட்டு இந்த பிக் பாஸ் ஷோ இவ்வளவு நாள் நம்ம கடந்து வந்திருக்கோம், நாமளும் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கோம். சோ பேச்சாளர்களாகிய உங்கள் இருவரை கம்பேர் பண்றப்போ நாமெல்லாம் எவ்வளவு மேல அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் நானு. So Vijay TV has to decide what to do and what not to do. It is your show. You have to take the இது அப்படின்றத நாங்க சொல்லிக்கிறோம். இது this is not a cup of tea அப்படின்ற மாதிரி நாங்க சொல்லிக்கிறோம் நாங்க. பட் என்ன பண்ணணும்ன்றது நீங்க டிசைட் பண்ணுங்க, நீங்க முடிவு பண்ணுங்க. அண்ட் at any cost எனக்கு வந்து சௌந்தர்யாக்கு நடந்த அநீதிக்கு பதில் வேணும். இது பெண் உரிமைக்காக நான் பேசுறேன் நானு. ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு அசிங்கம் நடந்திருக்கு. அது அந்த என்ன சொல்றது, இது வந்துட்டு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் லெவலுக்கு இருக்கு இது. சோ எனக்கு பெண் உரிமைக்காக நான் பேசுறேனால அந்த பெண்ணுக்கு நீதி வேணும். அநீதி இழைக்கப்பட்டிருக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள, அந்த பொண்ணுக்கு நீதி வேணும். சோ தட்ஸ் ஆல் ஹரிஷ். லெட்ஸ் see டுடே எப்படி இருக்குதுன்றத நம்ம பார்த்துட்டு கண்டிப்பா மொக்கையா இருக்க போகுது. ஒண்ணு வந்துட்டு டிடிஎஃப் அது கொடுக்க போறாங்க, ஃபினாலே கொடுக்க போறாங்க. அதுலயும் ஏதோ ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் இட். ஒருவேளை எனக்கு தெரியல, ரயானுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன் டார்கெட் பண்ணீங்கிற அந்த கேள்வி வரும்போதே வந்து ரயானை தான் டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றப்போ அது எனக்கு தெரிஞ்ச ஆடியன்ஸ்லயும் அது வந்து தவறா தெரியுதுன்னு தான் நான் பாக்குறேன். ஸோ அதனால ரயானுக்கு கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி தான் நிறைய இருக்கு. ஓகே, சோ லெட்ஸ் see what's happening today. அது ஒண்ணு இருக்கும். இப்ப இந்த ராணவ எவிக்ஷன், ராணவ கூப்பிட்டு வெளியில பேசுறதுல கொஞ்சம் போகும்னு நினைக்கிறேன் நானு. சோ பார்க்கலாம். இன்னொரு விக்கெட் என்னன்றது வந்துட்டு நான் அபிஷியலா வராததுனால நம்ம சொல்ல முடியல. நாளைக்கு பேசுவோம் இதை பத்தி. கண்டிப்பா. நன்றி நன்றி ஹரிஷ்.